ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை சமையல். நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இட்லி பொடி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன். வேணுன்றவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரொம்பவே சிம்பிளான டிஷ் இது. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். சுவையான மற்றும் ட்ரெடிஷ்னலான டிஷ்ஷுகளை பார்க்கணுன்னா நீங்கள் வந்து சென்னை சமையல் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வந்து பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனே அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா உளுந்து ஒரு கப் எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு வந்து ஒரு 1/4 கப்பு எடுத்திருக்கேன். அப்புறமா காஞ்ச மிளகா, நீட்டு மிளகா வந்து ஒரு 15 போல் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம், கம்மியும் படுத்திக்கலாம். பூண்டு ஒரு 10 போல் எடுத்திருக்கேன். ஜீரகம் எடுத்திருக்கேன். ஜீரகம் ஒரு ஸ்பூன் போல் எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. எண்ணெய், இந்த இதெல்லாம் பருப்புலாம் அதை வறுக்கிறதுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் போல் தேவைப்படும். கருவேப்பிலை இலை ஒரு 10 போல் எடுத்துக்கோங்க. இப்போ முதல்ல வந்து ஒரு பேன் வச்சுருங்க. பேனில் வந்து பேன் ஹீட் ஆனதுன்னு எண்ணெய் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் போல் போட்டுக்கோங்க போதும். எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும் ஓரளவுக்கு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கடலைப்பருப்பு போட்டு வறுத்து எடுத்துக்க போகிறோம். கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அது வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகும், உங்களுக்கு தெரியும். எண்ணெய் வந்து இவ்வளோ போதும். மொத்தமாக தான் போட்டு நம்ம இருக்க போகிறோம். எண்ணெய் அதிகமாக போட வேணாம். கடலைப்பருப்பு நல்லா ஃப்ரை ஆனோடனே உளுந்து போட்டுருங்க. உளுந்து ஒரு கப் அளவு போட்டுருங்க. வறுத்து தனித்தனியாக எடுத்து வைக்க தேவையில்லை, நீங்கள் மொத்தமாகவே வறுக்கலாம். உளுந்து வந்து உங்களுக்கு நல்லா வாசனை வரும். கடலைப்பருப்பும் உளுந்தும் சேர்ந்து வறுந்த வாசனை வரும். இதெல்லாம் வந்தோடனே கருவேப்பிலை இலை போட்டுக்கோங்க. ஒரு 10 போல் போட்டுருக்கேன் நான். போட்டு வறுத்ததுக்கப்புறமா வந்து காஞ்ச மிளகா வந்து உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். போட்டு இந்த கலர் சேஞ்ச் ஆகி நல்லா உப்பு வந்திருக்கு பாருங்கள். காஞ்ச மிளகா இந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. கல்லுப்பு போடுங்க, அதுவும் நல்லது. தூள் போட கல்லுப்பு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி அரைக்கிற ஐட்டத்துலாம். நெருப்பு வந்து இப்போ சிம்மில் வச்சுருங்க, இல்லை பருப்பு வந்து கறிக்கிடும். ஜீரகம் போட்டுக்கோங்க. ஜீரகம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வாசனைக்காக தான் ஜீரகம், உங்களுக்கு டேஸ்ட்டு வாசனை ரெண்டுமே கொடுக்கும். அப்புறமா பூண்டு ஒரு 10 பல்லு போல் பூண்டு போட்டுங்க. பூண்டு போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. பூண்டு வந்து ரொம்ப வரணுன்ட்டு இல்லை, மீடியமாக வறுத்தா போதும். எல்லாமே வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஆறினோடனே இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி ஒரு பாட்டிலில் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ஃபைனாக அரைச்சிடுங்க. பரபரன்னு பிடிக்கும் சில பேருக்கு, பரபரன்னு இருந்தாலும் வைக்க உங்களுக்கு எப்படி கன்சிஸ்டன்சி பிடிக்குதோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம். ஆறினோடனே வறுத்து எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சி வச்சு பாருங்கள். இப்போ எடுத்து ஒரு பாட்டிலில் போட்டு வச்சிங்கன்னா இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். நல்லா இருக்கும். டேஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் எல்லாேருக்கும் பிடிக்கும். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீட் யூ.